கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தியதற்காக மை வி3 ஆட்ஸ் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த நிறுவன ஊழியர்கள் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். அடுத்தடுத்த கைதின் பின்னணி என்ன? சார், எங்க மக்கள் கம்யூனிட்டி இருப்பாங்க சார். நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க சார். அரசாங்கத்துக்கு எதிராக கிடையாது. மக்கள் எங்க மக்கள் தான், எங்களுக்கு வேற தனி மக்கள் கிடையாது. அப்படி இல்லைங்க சார். அரசாங்கம் எதிராக கூட்டம் போட வேண்டாம்னு சொல்றேன். உங்களை வர வேண்டாம்னு யாரும் சொல்லல. நீங்க அரெஸ்ட் ஆயிட்டீங்க. ஆமா, இப்போ அப்ப நீங்க எல்லாத்துக்கும் நான் வந்து அடுத்த பாத்துக்கலாம். மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நான் தவிர்க்க சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. நான் தவிர்க்க சொல்லுவேன். ஏன்னா எந்த மக்களையும் வந்து போராட நோக்கம் இல்லை. இப்போ கூட நான் போராட்டம் பண்ணல. கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கமிஷனரை சந்தித்துதான் மனு கொடுப்பேன் என அடம் பிடித்து போராட்டம் நடத்திய மை வி3 ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்த் கடந்த 10ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். மேலும் நிறுவன ஊழியர்கள் கார்த்திக், ஜெயக்குமார் ஆகிய 2 பேர் மீதும் முறையற்ற தடுப்பு, சட்டவிரோதமாக கூடுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இதனிடையே மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது நிறுவன வாடிக்கையாளர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் சக்தி ஆனந்தை கைது செய்த நிலையில் அதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் அருகில் போராட்டம் நடத்துவதற்காக ஆட்களை திரட்டியுள்ளனர். அங்கு வந்த போலீசார் இவர்களை பிடித்ததுடன் ஆட்சியர் அலுவலகம் அருகே இருந்த அந்த நிறுவனத்தின் வாடிக்கையாளர்களை கலைந்து போக வைத்தனர். போராட்டத்திற்கு வாடிக்கையாளர்களை ஒருங்கிணைத்த மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் ஊழியர்கள் அருள்மணி, சிவானந்த பெருமாள், பிரவீன், கணேசன், விநாயகமூர்த்தி ஆகிய 5 பேரை ரேஸ்கோர்ஸ் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் 5 பேரும் அந்த நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. 5 பேர் மீதும் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், வதந்தி பரப்புதல், முறையற்ற தடுப்பு ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 5 பேரையும் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து 5 பேரும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சக்தி ஆனந்தன் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு அடுத்த நிலையில் நிறுவனத்தை பார்த்து வந்த முக்கிய பொறுப்பில் இருந்த ஊழியர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.